ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெளியில் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. வெதரும் சூப்பராக இருக்குது. 80 என்னமோ தான் இருக்குது. அண்ட் மேகம் எப்படி பாருங்க, கருத்துண்டு வருது. கூடிய சீக்கிரம் மழை பொத்து கொட்ட போகிறதுன்னு நினைக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் வெயில் இருந்தது, அதுக்கப்புறம் மேகம் கருக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஏரியாவில் வெள்ளையாகவும் மேலே கருகருன்னு இருக்குது வானம். இன்றைக்கி மழை பெய்யணும் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம மிளகா செடியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மிளகாவை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட மிளகா நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கூடிய வரைக்கும் பறிச்சிடலாம் இருட்டுறதுக்குள்ளே, இல்லை மழை வரத்துக்குள்ளேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ தூரம் முடியும் அப்படின்னு பார்ப்போம். இனிமேல் குளிர்காலம் வந்ததுன்னா இங்கே இருக்கிற செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்குள்ளே என்னோடய அந்த கருவேப்பிலை செடி தெரியறது இல்லையா, அங்கே அதில் இருக்கிற கருவேப்பிலையை பறிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது என்னோடய ப்ளம் ட்ரீ. நீங்கள் முன்னாடியே என்னோடய கார்டன் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரில. இதுக்கு ஒரு தடவை ஒரு காற்று மழையில் அப்படியே சரிஞ்செடுத்தது. அதை தூக்கி கட்டி வச்சுருக்கோம். இருந்தாலும் வாடாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர். இன்னொன்று இந்த வாட்டி நாங்கள் கான்க்ரீட் போட்டிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ தட் வெளியில் ஏதாவது உட்காரணும், வெதர் நல்லா இருக்குது, உட்காரணுன்னா உட்காரலாம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த டயத்தில் இந்த மாதிரி வெதரில் வெளியில் உட்காந்துக்க ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் நாளையிலேருந்து டெம்பரேச்சர்ஸும் கம்மியாகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்துடுதுன்னா கஷ்டம். ஹாய் ஆலி. நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் என்னோடய கார்டன் வீடியோஸில் சொன்ன மாதிரி எனக்கு சிம்பா என்னோட இருக்கிற மாதிரி இவளும் எப்போதும் என்னோடையே இருப்பாள். இங்கே பாருங்கள், எதிர்பார்க்காதது நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. நான் சொல்கிறது என்னோடய கார்டன் க்ரீன் சில்லிஸு. நான் பறிக்கலாம்னு நினச்சது என்னமோ 5 or 10, ஆனால் ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு இவ்வளோ மிளகா இருந்தது. சரி, நல்லதாக போச்சு பறித்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கும் எது சந்தோஷம் குடிக்கும், லைக் என்ன பண்ணினா எதிர்பார்க்காம ஒரு சந்தோஷம் வருதுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ இது என்னோடய க்ரீன் சில்லி ப்ரொடியூஸ். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இன்னொன்று இன்றைக்கி இந்த மாதிரி வெதரில் கொஞ்சம் கடலை வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கடலையை கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் அண்டு 4 கருவேப்பிலையை பிச்சு போட்டு லைட்டாக இந்த இது